AI இம்பாக்ட் மாநாட்டில் பங்கேற்க ஜனாதிபதி இந்தியா பயணம். முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா டித்வா சூறாவளியால் மண்சரிவுக்குள்ளான பகுதிகளில் கண்காணிப்பு விஜயம். பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டமூலம் நிறைவேற்றம். பிரதமருக்கு யுத்தம் எப்போது முடிவடைந்தது என்று திகதி கூட தெரியாது, இந்திக்கு அனுறுத்த குற்றச்சாட்டு. ஜனாதிபதியை சந்தித்த சர்வதேச நாணய நிதிய உயர் அதிகாரி. யாழ் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூடு தொடர்பில் விசாரணை அவசியம், ஸ்ரீதரன் தெரிவிப்பு. பசில் ராஜபக்சவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக நடவடிக்கை எடுங்கள், இரங்க குணசேகர தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை கொண்டு வாழ முடியுமா? தயாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி. அதிகளவு மக்கள் செல்வாக்கு மாகாண சபை தேர்தலை நடத்த முடியுமா? சஜித். அக்குறைகொட கொலை வழக்கு, சகோதரர்களுக்கு நாளை வரை தடுப்பு காவல். NPP ஆட்சியில் இருக்கும் நகரசபையில் பாரிய ஊழல், நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்திய சாமரசம்பத் தசநாயக்கு. அமைச்சர்களின் படங்களை பயன்படுத்தி நிதி மோசடி, பிக்கு கைது. அதிவேக நெடுஞ்சாலையில் பயணி போருக்கான அவசர அறிவித்தல். ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச்சூடு, கடமை தவறியதாக 2 காவல்துறை அதிகாரிகள் கைது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான AI இம்பாக்ட் சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு விசேட அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய ஜனாதிபதி உள்ளிட்ட இலங்கை குழுவினர் இன்று பிற்பகல் 2:05 அளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான UL 195 என்ற விமானத்தில் ஹட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் புதுடெல்லி நோக்கி புறப்பட்டு சென்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் AI இம்பாக்ட் சுமிட் 2026 பங்கேற்க இன்று பிற்பகல் புதுடில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சென்றடைந்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக 154 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலம் 152 மேலதிக வாக்குகளால் இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. අද දින පාර්ලිමේන්තුව විසින් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ විශ්‍රාම වැටුප් හිමිකම අහිමි කිරීමේ පනත සම්මත කරනු ලැබුවා. දැන් මේ රටේ බලාත්මක නීතිය බවට පත් වෙනවා. ඇත්ත වශයෙන්ම අපි මේ සිද්ධ කරලා තියෙන්නේ මේ දක්වා මේ පනත සම්මත වෙලා තිබෙනවා. දැන් ඒ අනුව මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න മന്ത്രിවරුන්ට ඉදිරියේදී විශ්‍රාම වැටුප් හිමි වෙන්නේ නැහැ. ඒ වගේම මේ දක්වා විශ්‍රාම වැටුප් ගනිමින් හිටපු කට්ටියටත් තවදුරටත් විශ්‍රාම වැටුප් ගැනීම තහනම් වෙලා තිබෙනවා. අපි මේ දෙක කරන්න සිදු කරන්නේ අපේ ජාතික ජන බලවේගයේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයේ පොරොන්දු පරිදි වසර 5ක් සේවය කොට දායක නොවන විශ්‍රාම වැටුපක් ලැබීම සම්බන්ධයෙන් තිබුණු මහ ජනතා අකමැත්ත අනුව තමයි අපි මේ නීතිය සම්පාදනය කරනු ලැබුවේ. ඒ අනුව එම ප්‍රතිපත්තියේ හේතුව මත කළා විනා මේ කාගෙත් පාලි ගන්න හෝ කාටත් හිරිකර හැර කරන්න අදහසින් අපි කළේ නැහැ. අද දිනේදී විපක්ෂය විසින් දක්වපු කරුණු කාරණාවල ප්‍රධාන හරයක් වූයේ මෙම විශ්‍රාම වැටුප නොමැතිව ජීවත් වෙන්න සමහරක් මන්ත්‍රීවරුන්ට අපහසු විය හැකි බවයි. ඒ කරුණ සත්‍ය වෙන්න පුළුවන්. එවන් අවස්ථාවකදී මා හිතන්නේ අපිට පුළුවනි ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල හරහා හෝ වෙනත් ක්‍රමයක් හරහා එහෙම අපහසුතාවයට පත්වන මන්ත්‍රීවරු ඉන්නවා නම් ඔවුන් ඉල්ලීම් කරපුවම රජයෙන් ඔවුන්ට යම් සහනයක් සලසන්න හැකි වේද කියා බලන්නට ඕන. මොකද අපි අත් වශයෙන් මේ කළා තියෙන්නේ ප්‍රතිපත්තියක් වශයෙන් ජනතාව ඉල්ලපු දේ කරපු එකයි මේ කළා තියෙන්නේ. එහෙම නැත්නම් කිසිකට හිරිහැර කරන්න මේ රජයට උවමනාවක් අවශ්‍යතාවයක් නැහැ. ඒ වගේම අවසාන වශයෙන් මට කියන්න තියෙන්නේ මේක ඓතිහාසික දවසක්. ජනවරමට අපි කන් දීලා වැඩ කරපු දවසක්. ඒ අනුව කරුණු දැක්වීම කෙසේ වුණත් දැන් මේ නීතිය බවට පරිවර්තනය වෙලා පත් වෙලා තිබෙනවා. யாழ் அல்லைப்பட்டியில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவனின் நிலை தொடர்பில் நிலையான விசாரணை அவசியம் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்த அவர், கருத்து கணிப்பில் அதிக சதவீத ஆதரவு கிடைக்காததால் அரசாங்கம் மகிழ்ச்சியில் திளைக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அஜூப்ராஜ் அருள் 2026 செவ்வாய்க்கிழமை இரவு 1 மணிக்கு அல்லப்பட்டியில் வைத்து போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
17 வயசான இந்த மாணவன் மிகப்பெரிய ஒரு சிறுவன். இவனுடைய மரணம் அவன் வாகனத்திலே சென்ற பொழுது போலீசாருடைய அராஜகத்தினால் அல்லது போலீசாருடைய செயல்பாட்டினால் இந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு இதுவரை சரியான நீதி கிடைக்கவில்லை என்பதையும் அந்த குடும்பம் பரிதவித்து நிற்கிற சூழலையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஆண்டு 2026 ஜனவரி 13 ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. இலங்கையிலே கன்ஃப்ளிக்ட் ரிலேட்டட் செக்ஸுவல் வயலன்ஸ் CRSV மோதல்கள் சார் பாலியல் வன்முறை என்பது இன்னும் நீடித்ததாகவே இருக்கிறது. அதற்கான நீதி வழங்குகின்ற பொறிமுறையோ செயல்பாடுகளையோ இலங்கை அரசு முன்னெடுக்கவில்லை என்பதை அறிக்கையாக அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய யாராவது ஒரு அமைச்சர்களாலேயோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளாலேயோ தீர்க்கமான பதில்கள் எதுவும் இலங்கையில் வழங்கப்படவில்லை என்பதும் ஒரு நம்பிக்கை ஈனத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம், நீதி பெறும் நம்பிக்கையினையும் கூட நாங்கள் இழந்து விட்டோம் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 23 பெண்களும் 4 ஆண்களும் இந்த சாட்சியங்களை வழங்கியிருக்கிறார்கள். 1983 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை இந்த நாட்டிலே பாலியல் ரீதியான வன்முறைகள் ஊடாக இவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் இருப்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது கடந்த ஜனவரி 13. இது ஒரு மிக கொடூரமானது. உலகத்திலே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பாலியல் ரீதியாக ஒருவரை வஞ்சித்தல், பாலியல் ரீதியாக அவர்களை கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு போர்க்களத்திலே செய்யப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. 1983களுக்கு பின்னர் இலங்கையிலே அது கூர்மை பெற்றிருந்தது உள்நாட்டு யுத்தம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே நடந்த யுத்தத்திலே அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளால் இவ்வாறு செய்யப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இது மிக மிக மோசமான ஒரு விடயம். குறிப்பாக இந்த பாலியல் வன்முறைகள் என்பது பரவலாகவும் திட்டமிடப்பட்டதும் நிறுவன ரீதியாக ஊக்குவிக்கப்பட்டதாகவும் அதற்கான பொறுப்புக்கூறல் பெரும்பாலும் இல்லாத நிலையினை காண முடிகிறது. எனவே இது எந்த விதத்திலும் விசாரிக்கப்படாமல் பரவலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் OHCHR மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே போல இந்த காலங்களில் மோதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும், தண்டனை விதிக்கவும், கட்டுப்பாட்டை நிலைநாட்டவும் பாலியல் வன்முறை பரவலாகவும் திட்டமிட்ட முறையிலும் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் மீது விசாரணை என்ற போர்வையில் மிக கொடூரமாக பாலியல் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு அந்த காலகட்டங்களில் இருக்கவில்லை என்றாலும், ஆனால் அந்த 1983 2009 வரை இங்கு நடந்த இந்த மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கு இந்த அரசிடமிருந்து என்ன பதில் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக ஒரு உலக நிறுவனம், மனித உரிமைகளை பேசுகின்ற நிறுவனம் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறது, அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. ஆகவே மனித உரிமைகளை மதிக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன? போர் முடிவடைந்த பின்னும் 2009க்கு பிறகும் இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்த பின்னரும் கூட இவ்வாறான பாலியல் மோதல்கள் சார் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தண்டனை வழங்கப்படவில்லை. தொடர்ந்தும் இராணுவமயமாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவசரகால சட்டம் நடைமுறையிலே வைத்திருக்கிறீர்கள் மற்றும் விசேட சட்ட சூழ்நிலைகளை பயன்படுத்துகின்றீர்கள். இவ்வாறான நிலை ஏன் இவற்றை இந்த விசாரணைக்கு கொண்டு போக முடியாது? இது ஒரு சட்ட ஆட்சியின் பலவீனமாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட ஆட்சி நீதியை வழங்கக்கூடிய வகையில் பலவீனமாக இருக்கிறது, அல்லது ஒரு இனம் சார்ந்துதான் அது செயல்படுகிறது என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக 20 ஆண்டுகளை கொண்ட ஒரு கால வரையறை, நீடித்த விசாரணை தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்ற மருத்துவ திறன்கள் ஆகியவை நீதிக்கான அணுகலை மேலும் தடைப்படுத்துகின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த யுத்தத்தினுடைய பாதிப்புகள், அதனை விட இதனை விசாரிப்பதற்கான தாமதங்கள், வரையறுக்கப்பட்ட நீதிமன்றத்தால் மருத்துவத்துறை தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான நீதிமன்றத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் இடையில் இருந்த இழுபறிகள், அதைவிட இந்த நீதிக்கான அணுகலை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு ஏற்பட்ட தடைகள். ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அவர்களுடைய அறிக்கையிலே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், உயிர் பிழைத்தவர்கள்
மீறல்களை புகார் செய்ய முயற்சிக்கும் போது கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றனர். புகார்கள் பெரும்பாலும் இரகசியத்தன்மையற்ற அல்லது கடினமாக நடத்தப்படும் சூழல்களில் பெறப்படுகின்றன. மொழி தடைகள் பதிவுகளின் துல்லியத்தையும் நியாயமான விசாரணை முடிவுகளையும் பாதிக்கின்றன. மேலும் வரையறுக்கப்பட்ட நீதி மருத்துவ வளங்களினால் மருத்துவ ஆதாரங்கள் இல்லாத நிலை அவர்களது வழக்குகளை மேலும் பலவீனப்படுத்துகிறது. இச்சவால்கள் நீதித்துறை நிர்வாகத்தின் உணர்திறன் இன்மையாலும் அத்தோடு துன்புறுத்தல்களை மேற்கொண்ட அதிகாரிகளிடமிருந்தே பழிவாங்கல் ஏற்படும் எனும் உண்மையான அச்சத்தாலும் மேலும் தீவிரமடைகின்றன. இதன் விளைவாக பல உயிர் பிழைத்தவர்கள் நீதியை தேட மிகவும் பயப்படுகின்றனர் அல்லது ஊக்கமிழக்கின்றனர். இது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையினுடைய ஒரு வடிவம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இதேபோல அவர்கள் இன்னொரு இடத்திலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையம் குறிப்பிடுகின்றது, OHCHR மேற்கொண்ட ஆலோசனைகள் தண்டனையின்மை தவிர்க்க முடியாத ஒன்று எனும் ஆழமான நம்பிக்கை நிலவுவதை வெளிப்படுத்தின. இது பல தசாப்தங்களாக நீடித்த அமைப்பு ரீதியான செயலிழப்பும் நிறுவன மறுப்பு மூலம் உருவானதுமாகும். உயிர் பிழைத்தவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச நீதி முறைகளிலும் ஆழ்ந்த நம்பிக்கையின்மையினை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தினர். பலருக்கு நீதித்துறை என்பது நீதியை வழங்கும் பாதையாக அல்லாது மாறாக குற்றம் புரிந்தவர்களை பாதுகாக்கும் ஒரு இயந்திரமாகவே தோன்றியது. ஆண்டாண்டுகளாக நீடித்து வந்த நிறுத்தப்பட்ட அல்லது தோல்வியடைந்த வழக்குகள் உயிர் பிழைத்தவர்களை உணர்வுபூர்வமாக சோர்வடைய செய்து கோபமடைய செய்துள்ளதுடன் பொறுப்புக்கூறலானது அடைய முடியாத ஒன்று எனும் உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஆகவே இந்த நாட்டிலே நீதி கிடைக்கவில்லை தங்களுக்கென்ற அந்த உண்மையை மக்கள் உணர்கிறார்கள். ஆகவே இந்த நீதியை தயவு செய்து இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், பொறுப்பு வாய்ந்தவர்கள் இவ்வாறு கடந்த ஜனவரி 13ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட இந்த முறைசார் அந்த மோதல்கள் சார் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதனூடான அடக்குமுறைகள் தொடர்பிலே ஒரு நீதியை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக முன்வைக்கிறேன். பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்களும் இருக்கிறீர்கள். இதற்கான உங்களுடைய விடை என்ன என்பதை தமிழ் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்துதல் என்பது எல்லாரையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் அல்லதான். ஆனால் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று உயிரோடு வாழுகின்ற சிலர் அவர்களுடைய வாழ்க்கை காலத்திலே அந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ்கின்ற சிலரை நான் பார்த்திருக்கிறேன். வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அவர் என்ன தொழிலில் இருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தாரோ அந்த தொழிலை விட்டு அவர் போகிற பொழுது மீண்டும் அவர் பாராளுமன்றத்தை விட்டு போகிற பொழுது அந்த தொழிலுக்கு போக முடியும். ஆகவே அவர் மீண்டும் அந்த தொழிலே போய் தான் முன்பிருந்த தொழிலுக்கான ஓய்வூதியத்தையும் பெற முடியும். ஆனால் இங்கே பாராளுமன்றத்துக்கு வருகிற ஒருவர் தன்னுடைய தொழில் செய்த கால ஓய்வூதியத்தையும் இழக்கிறார், பாராளுமன்ற ஓய்வூதியத்தையும் இழக்கிறார் என்றால் அவருடைய காலம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை செய்கிற பொழுது ஒன்றை திடமாக யோசிக்க வேண்டும். ஒருவர் பாராளுமன்றம் வருகிற பொழுது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால் திரும்ப அவருடைய பாராளுமன்ற காலம் முடிந்த பிற்பாடு அவர் திரும்பவும் தன்னுடைய தொழிலுக்கு போவதற்கான சட்ட மூலத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணங்களை பரிசீலனை செய்திருக்கலாம். பல பேருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென்பகுதியிலும் சரி அல்லது நான் அறிந்த சில இடங்களிலும் இந்த பென்ஷனை நம்பி வாழுகின்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டும். இதே இங்கே எனக்கு முன்னர் பேசிய ஒரு கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், இது எங்களுடைய கட்சியின் முடிவென்று. உங்களுடைய கட்சி முடிவுகளா அல்லது ஒரு அரசாங்க முடிவா மக்களுடையதாக இருக்க முடியும்? ஒரு கட்சி எடுக்கிற முடிவுகளை நாங்கள் கட்சி எடுத்த முடிவு என்று பாராளுமன்றத்தில் திணிக்க முயற்சித்தல் அது மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம். அது அந்த உறுப்பினர்களுக்கு செய்கின்ற அநியாயம். நீங்கள் சொல்லுவது போல அவர்கள் யாரும் பெரிய அளவிலே சொத்து சேர்த்தோ அல்லது கோலோச்சியோ வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களுடைய கால கடமைகளை செய்திருக்கிறார்கள். அந்த கால கடமைகளை சரியாக செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த அவகாசம் சரியானதாக இருக்க வேண்டும். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை இதுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும். நீங்கள் விரைவாக கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற இந்த சட்டம் மூலம் பலரை பாதிக்கிறது. நாளை இது இன்னும் இந்த மக்களுடைய பொருளாதாரத்திலும் சரி அல்லது வாழ நம்பி இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாதிக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய
அதிகளவான மக்கள் செல்வாக்கை பெற்றுள்ளோம் என அரசாங்கம் கருதுமானால் மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். குழுக்கள் தெரிவு குழுக்கள் என பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்தி தேர்தல் முறையை மாற்றுவதாக கூறி மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்புகின்றேன். அரசாங்கத்திற்கு 65% மக்கள் ஆதரவு இருக்கிறது என்றால், கூட்டுறவு வாக்குகளை கருத்தில் கொள்வதில்லை என்றால் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் காணப்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். அந்த நிலைப்பாட்டில் தொடர்ந்தும் இருக்கின்றேன். அதை நேரடியாக தெரிவிக்கின்றேன். உலகின் ஜனநாயக நாடுகளில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவது ஊழல் மற்றும் லஞ்சத்தை குறைத்து அதனை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலாகும். இவர்களினது பதவிக்காலம் முடிந்த பின்பு இவர்களுக்கு ஒரு வகையில் ஒரு சமூக பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பதில் இதில் ஒரு அம்சமாக அமைந்து காணப்படுகின்றன. இந்த நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறித்து அக்கறை காட்டும் அரசாங்கம் 7,50,000 ஓய்வு பெற்றவர்களின் ஊதியங்கள் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவற்றதாக காணப்படுகின்றன. PC பெரேரா குழுவின் பரிந்துரைப்படி அரசு ஊழியர்களுக்கு 60% சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுவதில் ஆசிரியர், அதிபர், ஆலோசகர் சேவைகளுக்கு அது வழங்கப்படாமல் பெரும் ஏற்றத்தாழ்வு காணப்படுகிறது. சுபோதனை குழுவின் 20% அதிகரிப்பு 2022 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதால் ஓய்வு பெற்றவர்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லாத நிலை காணப்படுகிறது. ஜனாதிபதி ஓய்வூதியதாரர்கள் தேசிய மாநாட்டில் இந்த பிரச்சினைகளை தீர்த்து தருவேன் என்று கூறியும் ஜனாதிபதி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2025 தொடக்கம் 2027 சம்பள அதிகரிப்பு செய்தாலும் 2020-2024 காலத்தில் ஓய்வு பெற்ற 1,54,000 பேருக்கு எந்த நிவாரணமும் இல்லை. 2025 ஏப்ரல் 1க்கு முன், அதாவது ஜனவரி மார்ச் மாதங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு சலுகைகள் கிடைத்தாலும் 2020 தொடக்கம் 2024 காலத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு சரி செய்யப்படாமல் போனதால் அவர்கள் கஷ்டத்தில் உள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார். 10,000 சம்பள அதிகரிப்பை ஓய்வூதியத்தில் இணைக்கும் செயல்முறையை கோட்டபய அரசாங்கம் ரத்து செய்த பிறகு இந்த அநீதியை சரி செய்ய 3 ஆண்டுகள் ஆகியும் நடவடிக்கை இல்லாமல் பல ஓய்வூதியதாரர்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவாவுக்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவுக்கும் இன்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்புக்கு பின்னர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா தமது எக்ஸ் கணக்கில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை வெகு தூரம் கடந்து வந்துள்ளது. அரசாங்கத்தின் சீர்திருத்த வேலை திட்டம் நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் நற்பலன்களை அளித்து வருகின்றது. அனைவருக்கும் சுபீட்சத்தை வழங்கும் வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் சீர்திருத்தங்களை தொடர்வதன் முக்கியத்துவம், அனைவருக்கும் சுபீட்சத்தை வழங்கும் வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் சீர்திருத்தங்களை தொடர்வதன் முக்கியத்துவத்தை தாம் வலியுறுத்தியதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா டிட்பா சூறாவளி காரணமாக மண்சரிவுக்குள்ளான உடப்பலாத்த பிரதேச இலங்கை பிரிவின் மாவதுர கிராமத்திற்கு இன்று கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார். அனர்த்தத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியான மாவதுர பிரதேசத்தில் ஏராளமான வீடுகள் மண்சரிவுக்குள்ளாகி 28 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காணாமல் போயுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடிய ஜோர்ஜிவா அவர்களுக்கு தனது கவலையை தெரிவித்தார். அனர்த்தத்தின் போது அரசாங்கம் மேற்கொண்ட விரைவான நடவடிக்கைகளையும் மக்கள் வெளிப்படுத்திய தைரியம், அர்ப்பணிப்பு மற்றும் ஒற்றுமை உணர்வையும் அவர் மேலும் பாராட்டினார். இப்போது இங்கு வாழும் சிறு குழந்தைகள் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக நாளை பெரும் பங்களிப்பை வழங்குவார்கள் என்று எதிர்பார்ப்பதாகவும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் இளைய தலைமுறையினரை வலுப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் தாம் நம்புவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் குழந்தைகளிடம் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா குறிப்பிட்டார். தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகுன், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, மத்திய மாகாண பிரதம செயலாளர் GHM பிரேமசிங்க, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டில் முன்னெடுக்கப்படும் சட்டங்கள் தொடர்பில் ராஜபக்ச கேள்வி எழுப்பாமல் முதலில் பசில் ராஜபக்சவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக நடவடிக்கை எடுங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரங்க குணசேகர சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர், எமது அரசாங்கம் சரியான நடைமுறையில் நீதியை நிலைநாட்டுகிறது, அதனை எதிரணியினர் விமர்சிக்கின்றனர். குறிப்பாக அரளிய போராட்டம் தொடர்பில் விசேடமாக குறிப்பிட்டாக வேண்டும். குறித்த போராட்டம் இடம்பெற்று தற்போது 4 ஆண்டுகள் ஆகின்றன. அரகளவில் எமது அரசாங்க
அரசாங்க தரப்பினர் இருந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றனர். உண்மையில் அது மக்களுடைய போராட்டம். 14 ஆண்டுகளாக இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்த கூட்டத்தை மக்கள் விரட்டியடிக்க முன்வந்தனர். நாங்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோமே தவிர வன்முறையை தூண்டவில்லை. இது தொடர்பில் நாடுபூராகவும் 3000க்கும் அதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது கொடிய ஆட்சியாளருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ராஜபக்சக்களே தனது தரப்பினரை ஒன்றிணைத்து குறித்த ஆர்ப்பாட்டத்தில் குழப்பத்தை விளைவிக்க முயற்சித்தனர். இவ்வாறு பிரச்சனைகளை தோண்டியவர்களை கூறுகின்றனர். எமது தரப்பு ஆட்சிக்கு வந்தால் நீதியான விசாரணையை முன்னெடுப்போம் என்று. ராஜபக்ச நீதியை நிலைநாட்ட முடியும் என்றால் முதலில் அவர்களது சித்தப்பாவை அழைத்து வந்து நீதியை நிலைநாட்டுங்கள். இவ்வாறே தேவையற்ற விடயங்களை எதிர்த்தரப்பினர் வெளிப்படுத்துகின்றனர் என்றார். ஜாயில நகரசபைக்கு சொந்தமான செக்குவத்த மைதானம் வேறு ஒருவருக்கு சொந்தமானது என கூறி அவருக்கு 19 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக சாமரசம்பத் தசநாயக்கன் நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் சட்டமூலம் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், ஜாயில நகரசபையின் எல்லைக்குள் அமைந்துள்ள செக்குவத்த மைதானம் 52 வருடங்களாக ஜாயில நகரசபைக்கு சொந்தமானது. ஆனால் இப்போது வேறொருவருக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஜாயில நகரசபை 19 கோடி ரூபாவை செக்குவத்த மைதானம் தனக்கு சொந்தம் என குறிப்பிடும் நபருக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்குமாறு பிரதமரிடம் கோருவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த பாரிய ஊழல் மற்றும் திருட்டு நடைபெற உள்ளது. இதை தடுத்து நிறுத்தவும் குறித்த பணம் அவரின் கணக்குக்கு வைப்பிலிடப்பட உள்ளது. ஜாயில நகரசபைக்கு 52 வருடங்கள் சொந்தமான மைதானத்தில் வேறு ஒருவர் சொந்தம் கொண்டாடுகிறார் என்ற நோக்கில் பணம் வழங்குவது முட்டாள்தனமான செயற்பாடாகும். பாரிய ஊழல் காணப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இலங்கைக்கு இன்று காலை விஜயம் மேற்கொண்டுள்ள பிரிட்டன் துணை பிரதமர் டேவிட் லம்மி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கையின் தற்போதைய நிலையில் விஜயம் மேற்கொண்டமைக்காக பிரிட்டன் துணை பிரதமருக்கு நன்றியை தெரிவித்த ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டங்கள் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் போது பிரிட்டன் வழங்கிய ஒத்துழைப்புகளை பாராட்டினார். குறிப்பாக இலங்கையின் ஆடை ஏற்றுமதிக்காக விதிக்கப்பட்டிருந்த வரிச்சலுகைகளை நீக்கி பிரிட்டன் வழங்கிய விசேட ஆதரவுக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கையில் தற்போது எட்டியுள்ள பொருளாதார முன்னேற்றம் குறித்து பிரிட்டன் துணை பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். குறிப்பாக வரி அறவீட்டு செயற்பாடுகள் உள்ளிட்ட புதிய பொருளாதார திட்டங்களை அவர் இதன்போது வெகுவாக பாராட்டினார். பசுமை வலுசக்தி துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இலங்கை அரசு ஆரம்பித்துள்ள வேலை திட்டங்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக டேவிட் லம்மி உறுதியளித்தார். சமீபத்தில் இலங்கையை தாக்கிய டெட்பா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் வேதனையான அனுபவங்கள் குறித்து பிரிட்டன் துணை பிரதமர் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்தார். இந்த சவால்களை முறியடிப்பது இலங்கை மிக விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார். இலங்கையில் மேல் மாகாணத்தில் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த இலக்கு ரயில் போக்குவரத்து திட்டம் தொடர்பில் ஜேகா நிறுவனத்திடமிருந்து இன்னும் இறுதி இணக்கப்பாடு கிடைக்கவில்லை என வெளிவிகார அமைச்சர் விஜிதேகர தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை கூறினார். தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள இணைய திட்டங்களை முதலில் வெற்றிகரமாக முன்னெடுத்து அவற்றின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்த பின்னரே அடுத்த கட்ட தீர்மானங்களை எடுப்பதாக ஜேகா தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் பல்வகை போக்குவரத்து நிலையங்களில் நிர்மாண பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இலகு ரயில் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து நாம் கலந்துரையாடியுள்ளோம். எனினும் அது குறித்து ஜேகா நிறுவனத்திடமிருந்து இன்னும் இறுதி இணக்கப்பாடு கிடைக்கவில்லை. தற்போதைய திட்டங்களின் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டே அடுத்த கட்ட தீர்மானம் எடுக்கப்படும் என அந்த நிறுவனம் எமக்கு அறிவித்துள்ளது. நாம் ஜப்பானிலிருந்து ஜேகா நிறுவனத்தின் தலைவர்களை சந்தித்த போது இந்த யோசனைகள் அனைத்தையும் முன்வைத்தோம். ஆனால் ஆரம்பமாக தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஏனைய திட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் அவற்றின் முன்னேற்றத்தை பார்த்துவிட்டு தீர்மானம் எடுப்போம் என்றும் அவர்கள் தரப்பில் கூறப்பட்டது என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை கொண்டு வாழ முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறைக்கப்படுவது தொடர்பில் தனது எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 54,000 சம்பளம் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கு மேல் அதிகமாக பல்வேறு கொடுப்பனவுகள் அதில் சேர்க்கப்பட்டாலும் அடிப்படை சம்பளம் என 54,000 மட்டுமே வழங்கப்படுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு கடைநிலை ஊழியர் ஒருவரின் சம்பளத்தை விடவும் இது மிகவும் குறைவானது என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் கொடுப்பனவு உச்சநீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் கொடுப்பனவுகளுக்கு சமமானதாக இருக்க வேண்டும் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அவ்வாறு சம்பளங்கள் உயர்த்திக் கொள்ளப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் நெருக்கடி எதிர்நோக்கும் போது நாம் அவ்வாறு செய்வது சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு அவ்வாறு செய்யவில்லை என தெரிவித்துள்ளார். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைப்பது ஏற்புடையதல்ல என தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி தற்பொழுது கெப்களை கொள்வனவு செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். கெப்பில்லாமல் பஸ்ஸில் சென்று மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, அவ்வாறு செய்ய முடியாது என்ற காரணத்தினால் தானே கெப் கொள்வனவு செய்யப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார்.
குறைகுடவில் சட்டத்திரணி மற்றும் அவரது மனைவியை கொலை செய்வதற்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் இருவரையும் மேலதிக விசாரணைக்காக நாளை வரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு கடுவளை நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இச்சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று பிற்பகல் கொட்டாவையில் வைத்து மேல் மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். எவ்வாறாயினும் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கரந்தனிய சுத்தாவின் ஆலோசனையின் பேரில் துபாய் நிபுணர் மற்றும் மல்வானி ஆகியோரை இந்த கொலையை நெறிப்படுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் குறித்த சகோதரர்கள் இருவரும் அக்குரேகுடவில் அமைந்துள்ள சூப்பர் மார்க்கெட் ஒன்றின் அருகில் காத்திருந்து துப்பாக்கிதாரிகளுக்கு துப்பாக்கிகளை வழங்கும் காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காணொலிகள் தற்போது ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளன. அதில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களில் ஒருவர் தாங்கள் அந்த காரில் ஒரு பையை எடுத்து வந்து துப்பாக்கிதாரிகள் இருந்த காரில் கொடுப்பது பதிவாகியுள்ளது. பின்னர் அவர்கள் அங்கிருந்து ஹோக்கந்திர திசை நோக்கி செல்வதும் அதில் காணப்படுகின்றது. அந்த நேரத்தில் குறித்த சட்டத்தரணியும் அந்த பாதை வழியாக வந்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரும் அது குறித்து துப்பாக்கிதாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தலங்கம அக்குரைகுடவில் அமைந்துள்ள சூப்பர் மார்க்கெட்டின் வாகன தரைப்படத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் சட்டத்திறனியொருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். பின்னர் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக போலீஸ் மாதிபரின் ஆலோசனையின் பேரில் 12 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அக்குரைகுட இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 28 வயதுடைய குறித்த சந்தேக நபர் இன்று பிற்பகல் பொல்கஸ் ஓவிட்ட பகுதியில் வைத்து மேல் மாகாண தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். குறித்த கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கொண்டு சென்றுள்ளதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு செல்லும் வீதி ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ளமையினால் தற்காலிக தனியார் காணிகளூடாக ஆலயத்திற்கு செல்லும் பாதையை நிரந்தர பாதையாக மாற்றியமைக்கும் பணிகளை ராணுவத்தினர் முன்னெடுத்த நிலையில் அதற்கு காணி உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து ராணுவத்தினர் தமது பணிகளை நிறுத்தியுள்ளனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி பலாலியிலிருந்து மக்கள் வெளியேறியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது. கடந்த 35 வருட காலத்திற்கு மேலாக அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதமளவில் குறித்த பகுதியில் உள்ள ஆலயத்திற்கு மாத்திரம் செல்வதற்கென உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் தனியார் காணிகள் மற்றும் வைரவராலய காணி ஆகியவற்றின் ஊடாக பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டு மக்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு திரும்ப ராணுவத்தினர் அனுமதி வழங்கியிருந்தனர். குறித்த தற்காலிக பாதை ஊடாகவே ஆலயத்திற்கு மக்கள் சென்று வந்த நிலையில் அப்பாதையை நிரந்தர பாதையாக்கும் நோக்குடன் ராணுவத்தினர் பாதையில் மேலதிகமாக மண்கொட்டி பாதை அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காணி உரிமையாளர்கள் அது தொடர்பில் தெல்லிப்பளை பிரதேசீலகம் வழிவடக்கு பிரதேச சபை ஆகியவற்றுக்கு அறிவித்ததை அடுத்து அவர்களால் ராணுவத்தினரின் பாதை அமைக்கும் பணி இடைநிறுத்தப்பட்டது. ஆலயத்திற்கு செல்லும் நிரந்தர பாதை உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள போதிலும் பாதையை அண்டிய பகுதிகளில் ராணுவ முகாம்கள் எதுவும் இல்லை எனவும் பாதையை அண்மித்த பகுதியில் ராணுவத்தின் வாகன திருத்தகம் ஒன்றே காணப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆலயத்திற்கு செல்லும் பிரத்யேக பாதையை விடுவிப்பதனால் எவ்வித பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் ஏற்படாத நிலையில் அந்த பாதையை விடுவிக்கும் நோக்கமொன்றி தனியார் காணிகள் ஊடாக செல்லும் தற்காலிக பாதையை நிரந்தர பாதையாக மாற்ற ராணுவத்தினர் முயற்சிப்பது நிரந்தர பாதையை விடுவிக்கும் நோக்கம் ராணுவத்தினருக்கு இல்லையா என்ற அச்சம் தோன்றியுள்ளதாகவும் பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அதேவேளை சித்திரை புத்தாண்டு தினத்திற்கு முன்பாக வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலய பகுதிகளுக்குள்ளே ஒரு தொகுதி காணியை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் ஆலயத்திற்கு செல்லும் பாதையை விடுவித்து ஆலயத்தினையும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சித்திரை புத்தாண்டு தினத்தன்று ஆலயத்திற்கான நிரந்தர பாதையூடாக ஆலயத்திற்கு சென்று சுதந்திரமாக பொங்கல் பொங்கி வழிபட ஏதுவாக பாதையை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரியுள்ளனர். பத்ரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கான ஒருத்த நாட்டில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் அரசாங்கத்தின் நிர்வாக திறமையின்மை குறித்தும் கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். நாட்டின் சட்டத்திறனிகளுக்கு போதிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் தவறியுள்ள நிலையில் நேற்றைய தினம் சட்டத்திறனிகள் தமது பணிகளிலிருந்து விலகி எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஒரு சந்தேக நபர் குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்க அவர்களுக்கு சட்ட உதவி அவசியம் என்றும் ஆனால் தற்போதைய அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு தோன்றும் சட்டத்திறனிகளையும் குற்றவாளிகளாக சித்தரிக்கும் ஒரு நிலை உருவாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் கொலை சம்பவங்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் ஆதிக்கம் குறித்து பேசியவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தனது பொறுப்பில் முழுமையாக தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு கொலை சம்பவத்தின் போதும் அது பாதாள உலக குழுக்களிடையே மோதல் என அரசாங்கம் கூறி தப்பிக்க பார்ப்பதாக சாடியவர் இவ்வாறான மோதல்களை தடுப்பதற்கு புலனாய்வு பிரிவினர் என்ன செய்கின்றார்கள் என கேள்வி எழுப்பினார். குறிப்பாக பாதுகாப்பு வலயங்கள்
மாதங்களுக்குள்ளேயே இவ்வாறான கொலைகள் இடம்பெறுவது அரசாங்கத்தின் பலவீனத்தையே காட்டுவதாகவும் அவர் விமர்சித்தார். யுத்தம் தொடர்பாக பிரதமர் அண்மையில் மன்னாரில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்த அவர், பிரதமருக்கு யுத்தம் எப்போது முடிவடைந்தது என்ற திகதி கூட சரியாக தெரியாது என குறிப்பிட்டார். ஒருமுறை அவர் 2011ஆம் ஆண்டிலேயே யுத்தம் முடிந்ததாக கூறியிருந்ததை சுட்டிக்காட்டியவர், தெற்கு மக்கள் இனவாதத்தை தூண்டுவதற்காகவே யுத்தம் செய்ததாக பிரதமர் கூறுவது தவறான கருத்து என தெரிவித்தார். உண்மையில் இந்த நாட்டில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் மற்றும் வர்க்க இன மக்கள் எவ்வித இனவாதமுமின்றி சகோதரத்துடனேயே வாழ்கின்றனர் என்றும் அரசாங்கம் தனது அரசியல் தோல்விகளை மறைக்க மீண்டும் இனவாதத்தை பேசி மக்களை பிரிக்க முயல்வதாகவும் அவர் சாடினார். அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த 1.5 வருடங்கள் நெருங்கும் நிலையிலும் மக்களின் பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டியவர், மஹிந்த ராஜபக்ச அவர்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டுக்கு உண்மையான அமைதியை பெற்றுக் கொடுத்தார் என்றும், ஆனால் இன்று பொதுமக்கள் வீதிகளில் பாதுகாப்பின்றி அச்சத்துடன் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். எனவே செயல்திறனற்ற அமைச்சர்களை உடனடியாக பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தகுதியானவர்களை கொண்டு நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அவர் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்தார். தெற்கு அதிவக நெடுஞ்சாலையின் கலனிகவ மற்றும் தொடங்குட இடைமாறல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள அவசர பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்த பராமரிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் காலப்பகுதியில் குறித்த இடைமாறல்களுக்கு இடைப்பட்ட பகுதிகள் இடைக்கிடையே தற்காலிகமாக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் பயணிக்கும் வாகனங்களுக்கு சிறிய அளவிலான காலதாமதங்கள் ஏற்படும் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறும் வீதி சமஞ்சிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஜிந்துப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 2 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தனர். சம்பவம் நடைபெற்ற தருணத்தில் தமது கடமையை சரி செய்ய தவறியமை மற்றும் அலட்சியமாக செயற்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஜிந்துப்பட்டி பகுதியில் இனம் தெரியாத நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்தனர். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக் ஆகியோரின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி வாட்ஸ்அப் கணக்குகளை உருவாக்கி மோசடியான முறையில் பணத்தை சேகரித்த பிக்கு ஒருவர் மத்திய குற்ற விசாரணை பிரிவின் நிதி மற்றும் வர்த்தக குற்ற விசாரணை அலகினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். முருதலாவு பகுதியில் உள்ள விகாரையொன்றில் தங்கியிருந்த போதே இந்த 21 வயதான பிக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கென தெரிவித்து மோசடியான முறையில் தயாரிக்கப்பட்ட பல கடிதங்களும் சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த கடிதங்களில் சம்பந்தப்பட்ட 2 அமைச்சுகளினதும் செயலாளர்களின் கையொப்பங்கள் இடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இக்கடிதங்களை தனியார் நிறுவனங்களுக்கு அனுப்பி சந்தேக நபரான பிக்கு பணத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக போலீஸ் விசாரணைகள் மத்திய குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவங்சவின் ஆலோசனையின் பேரில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.